வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம கடலை மாவு லட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். 2 கப் கடலை மாவு, 1.5 கப் வெல்லம், இதை லேசாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் நெய், முந்திரி பருப்பு சின்ன சின்ன துண்டாக இப்படி உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவை நீங்கள் தேவைக்கு தக்கன எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய், இதை நான் லேசாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 கப் நெய் சேர்த்துடலாம். இப்போ இந்த நெய்யில் நம்ம கடலை மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கடலை மாவில் உள்ள பச்சை வாசனை நல்லா போகும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு தீஞ்சிடும். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் பேன் இருந்தது அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். இது நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா பச்சை வாசனை போட்டும் அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இந்த பச்சை வாசனை இருந்தது அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்போ இந்த பச்சை ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா அது ஓரளவுக்கு கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நல்லா அந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வெல்லம் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு ஏலக்காய் சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ ஒரு சுற்றிடலாம். அப்படின்னா நல்லா வெல்லம் பவுட்ரு ஆயிரும். இப்போ நல்லா வெல்லம் பார்த்திங்கன்னா பவுட்ரு ஆயிடுச்சு. இப்போ நான் இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வெல்லத்தை உள்ளே தட்டிடலாம். தட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா சூட்டில் இருக்கிறப்ப நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா லட்டுலேயுமே அந்த இனிப்பு ஈவனாக இருக்கும். இல்லைனா ஒரு லட்டில் மட்டும் இனிப்பு இருக்கும், சில இதில் இருக்காது. அதனால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக ஆற விட்டலாம். கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறப்பமே ரொம்ப சூடு பெயரக்கூடாது. அப்புறம் நமக்கு லட்டு செய்ய வராது. அதனால் ஓரளவுக்கு நமக்கு கையில் பிடிக்கிற மாதிரி சூடு இருக்கிறப்ப நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா கையை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் செஞ்சுக்கிடலாம். இப்போ நமக்கு சுவையான கடலை மாவு லட்டு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தங்கள் புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.